நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே அப்படின்னு இழுத்துட்டு போறார். சொல்லிட்டு உனக்கு எனக்கு இடையில உள்ள உறவை எப்படி லாசுக்கா வைக்கிறார் பாருங்க. எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமணம் ஏதோ பேசுது. அந்த அம்மா சொல்லுது, எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா நில்லாது நினைவில் வரும் நிறங்களே, ஒன்ன வச்சு பாட போற நானும் இந்த மன்றத்தில். தன்னானே நானே நானே நானே. இது எங்கே புல்லாங்குழல் ஆரம்பித்ததோ, மனிதனுடைய இயல்புகள் எங்கே தொண்டு தொட்டதோ, உன்னையும் என்னையும் தொட்டுக் கொள்வதற்கு முடிச்சு துவங்கப்பட்டதோ அன்று ஆரம்பித்த பாடலுக்கும் இன்றும் நாளையும் எத்தனை யுகம் தாண்டியும் பேசப்படும் அழகிய காதல் மட்டுமல்ல, அங்கே ஒரு உறவு மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பதான் நம்ம விஷயத்துக்கே வர்றோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடி. தூக்களா சொன்னா, புல் முளைவதற்கு முன்னால் தமிழ் சொல் விளைந்து கிடந்த நாடு. காட்டுல தெரிஞ்சு கிடந்தோம், யாருன்னு தெரியாம. அன்பும் தெரியாது, பாசமும் தெரியாது, பசியும் தெரியாது, சோறும் தெரியாது. இப்படி இருந்த இந்த வாழ்க்கை பரிணாம வளர்ச்சி பட்டு அப்படியே மேல வந்துச்சு. இங்கதான் ஒரு சமூக அக்கறையை கட்டுக்குள் கொண்டு வருகிறது. யாரு பாடம் நடத்தினா? ஒரு செய்தியை இங்கேயே சொல்லிட்டு இதையே நான் தீர்ப்பு எடுத்து அதான் வைக்க போறேன். நம்ம ஊர்ல 1834 வெளிநாட்டுக்காரன் பல்வேறு வகையான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டான். 1732 லவாய்சியர் ஆக்சிஜனை பத்தி பேசுறார். 1600 டார்வின் கொள்கை பேசப்படுகிறது. நம்ம ஊர்ல 19ஆம் நூற்றாண்டு கடைசியில தான் கல்லூரியே வருது. எம்எம்சி பிரசிடென்சி 834 நினைக்கிறேன், ஏறத்தாற சரியா இருக்கலாம், 800 வச்சுக்குவேன். சரி சார், ஒரு பெரிய கல்லூரி வந்துச்சே, அந்த கல்லூரி வந்த பிறகு நம்ம ஏன் இன்னும் கல்வியர்கள் வளரவே இல்லை? 20 தானே வளர்ந்தோம், கொஞ்சமாச்சு எட்டி பார்த்தோம் கல்வியில என்றால், இங்கேதான் ஒரு அடக்குமுறை இருந்திருக்கிறது என்பதை இதன் வாயிலாக தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அப்ப நம்ம அப்படியே தானே கடந்தோம். யாரு உன்னை உசுப்பி விட்டது? யாரு உன்னை மேல தூக்கி விட்டது? யாரு உன்னை சிந்திக்க வச்சது? வேப்ப மர உச்சியில பேயுன்னு ஆடுதுன்னு விளையாட போகையில சொல்லி வச்சாங்க, ஓ இளமையிலே வீரத்தையும் கிள்ளி வச்சாங்க. எடுபட்ட பையில, ஏதுரா பேயி பேசாசி, இதுக்காக நீ பயப்படுற? அஞ்சுதல் அஞ்சாமை வேண்டும். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு. இழுத்துட்டு போனார். ஏன்? செய்வதை அப்பவே செய்து முடி என்ற தீர்க்கமான சில வரிகள் இசை போட்டுக்கொண்டு, சற்று அசை போட்டுக்கொண்டு நமது செவியை எட்டி பார்த்தது. அப்பதான் நாம ஆமா இல்ல, நம்ம எங்க இருக்கிறோம் என்ற உணர்வு பிறந்தது. மெல்ல இவனுக்கு உணர்ச்சி வளர்ந்தது, அறிவு பிறந்தது, பகுத்து அறிவு வளர்ந்தது. சும்மா கிடையாது, பகுத்தறிவு வளர்ந்தது. ஒரு மனுஷனுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா காக்க குருவிக்கு கூட அந்த அறிவு இருக்கு. கரைந்துண்ண வேண்டும், 4 பேருக்கு கொடுத்து வழங்கணும் அப்படின்ற ஈகை பண்பை உலகுக்கு காட்டியது காக்கா. நம்பால் சொல்ற பாருங்க,
காக்கா புடிச்சி. எப்படி? காக்கா புடிச்சி. அது காக்கா பிடித்தல்ல, கால் கை பிடித்து வாழ்வது காலப்போக்கிலே காக்கா பிடித்து என்று வந்தது. அந்த காக்காவுக்கு இருக்க அறிவு கூட கொஞ்சம் நம்ம ஆறறிவு படித்த மனிதனுக்கு இல்லை அப்படின்ற ஒரு அழகான விடயத்தை குருவிகள், காக்கா, பறவைகள் அழகா சொல்லுது. நீங்க நம்ம நிறைய ஒரு பாட்டு கேட்டிருப்போம், அது நீட்டு பாட்டு தான். அதனால நான் இவை உங்களுக்கு இடம் கொடுக்கணுன்றதுனால கடைசிக்கு வந்துடுறேன். தொகையராவை சொல்லிட்டு கடைசிக்கு வந்துடுறேன். அந்த உருண்ட மலை ஓரத்தில, உருண்ட மலை ஓரத்தில, உருண்ட மலை ஓரத்தில உளுந்து காய போட்டிருந்தே, அந்த உளுந்த கூட்டி அள்ளு முன்னே, அந்த உளுந்த கூட்டி அள்ளு முன்னே இந்த சண்டால சீமையிலே, இந்த 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 சண்டால சீமையிலே இன்னைக்கு குருமி சத்தத்தான் கேட்டதென்ன. ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்க முட்டையிட்ட, எங்கெங்க முட்டையிட்ட, எங்கெங்க முட்டையிட்ட, நான் கள்ள தொலைச்சி கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அது இட்ட 4-5 முட்டைகளுக்கும் ஒரு வரலாற்றை சொல்லுகிறது. இட்டு வைத்த முட்டைகள் பொறித்து குஞ்சாகி பறக்கிற பொழுது நம்மால சும்மா விடுவானா? எங்க ஓனா இருக்கு அப்படின்னு அடிக்கிற ஆளு, காக்கா முட்டை தேடி போற ஆளு, அடுத்தவனை அழிச்சே பழகிய இந்த மனிதனுக்கு புத்தி ஒரு பறவை பாடம் சொல்லுகிறது. அப்படியே வலை போட்டு தூக்கிட்டு போறதுக்காக விதை போட்டு வச்சிருக்கிறான். இந்த அம்மா சொல்லுது, அங்க போவாதீங்க, அங்க நிறைய தானியம் கிடக்கு, அப்படி கடந்தா அது ஆபத்து. இல்ல நீ சும்மா இருமா, நாங்க போய் சாப்பிட்டு வரணும். குஞ்சுகள்லாம் போகுது, அங்க உக்காந்து சாப்பிடும் போது வலையில சிக்கிக்குதுங்க. சிக்கன அந்த குஞ்சுகளை, தான் பெற்ற பிள்ளைகளை ஒரு தாய்க்கு அந்த அழகியல் புரியும் என்று எழுதியிருக்கிறான் பாருங்க. இந்த தாய்க்கு தான் அந்த வழி தெரியும் எழுதியிருக்கான் பாருங்க. கடினத்தில் கூட போராட கற்றுக் கொடுத்தோம் ஒரு மிகப்பெரிய வலிமை தாயிடம் இருக்கிறது என்ற ஒரு சிந்தனையை இந்த பாடல் தருகிறது. ஏழ குருவிய நீ எங்கி எழக்கூடாது, கத்தும் குருவிய நீ கதறி எழக்கூடாது, ஏழ குருவிய நீ எங்கி எழக்கூடாது, கத்தும் குருவிய நீ கதறி எழக்கூடாது, வளையண்ண பெருங்கண்ணம்மா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. சின்ன குருவிய நீ சினுங்கி எழக்கூடாது, நோய் குருவிய நீ நொந்து எழக்கூடாது, அழகனும் அறிவாளால். இங்கதான் நம்ம பாடம் சொல்லுது, அழகனும் அறிவாளால் இந்த வளையினை அறித்துருவோம் என்று சொல்லி இந்த பாடம் எடுக்க போயிட்டே இருக்கு. அப்போ ஆக சிறந்த ஒரு ஆபத்திலிருந்து தாய் குருவியானது இளம் குஞ்சு குருவிகளுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய விடயம் அன்றல்ல இன்றல்ல, நமக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்கு, அதுல இருந்து நீ பாதுகாக்கணும் என்ற செய்தியை ஒரு கிராமிய பாடல் இருந்தோம், ஒரு அழகான திரைப்பாடல் இருந்தோம், நம்ம வெவ்வேறு கோணத்துல நம்ம பார்க்க முடிகிறது. இதுதான் நம்ம மையப்படுத்தி இன்னைக்கு இந்த தலைப்பா வச்சிருக்கிறோம். சமூக மாற்றத்திற்கு பெரிதும் உதவுவது திரைப்பட பாடல்களா அல்லது கிராமிய பாடல்களா? எல்லா பாட்டும் பாட்டு தான், எந்த விடையும் தப்பு கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கே பாடல்கள், அழுமா டோலுமா, தம்பி அஜித்குமார் தம்பி, நம்ம இப்ப யாழினி பாப்பா, நம்ம அருளட்சுமி அம்மாவுக்கெல்லாம் இது புரியும். எங்களை மாதிரி ஜெயக்குமாரி சாருக்கும் ஆதனி அம்மாவுக்கும் பவானி அம்மாவுக்கும் அம்மா எங்க புரிய போகுது? விளக்கம் தேட அகராத தேன ஆளுமா, ஆளுமா டோலுமா டோலுமா. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த போயம்? ஆளுமா ஈக்குவல் ஆளுமா, டோலுமா ஈக்குவல் டோலுமா. அக்கடை விடுது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் கேட்டு கிடக்காரா? அப்போ நம்ம ஆளு வச்சிருக்கான், ஆளுமா நீ ஆள வேண்டிய பொறுப்பில் உள்ளவனம்மா, டோலுமா இங்க தோளும்மா, தோல் கொடுக்கும் தோழன் யாரு எங்களுக்கே புரியல. அப்போ அம்மா யாழிட்டு சொல்லிச்சு, யோ எங்களுக்கே புரியல யாரு அப்படின்னு பதில் போட்டிருக்கு. நக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. டோலும்மா
டோல் என்பது இரண்டு பக்கம் அடிக்கிற டோல் கிடையாது. இருவரும் தோல் கொடுத்து தாங்கக்கூடிய வலிமை பெற்ற உறவுகள் இருக்கிறோம், நட்புகள் இருக்கிறோம். நீ ஆளுமா, நான் பாத்துக்கிறேன். அல்லுமா அல்லுமா டோல்லுமா இஸ்தாலக்கடிமா அல்லுமா, இதான் பாத்துக்க. மாலு என்பது பொருள் மட்டுமல்ல, இந்த இடத்துல கைகோன்றி வாழ்த்துறது, எல்லாம் கூடி ஒன்னா இருக்கிற இடமா இருக்கக்கூடிய இப்படி மைய பொருளை வச்சு அந்த கவிஞர் பெருமக்கள் எல்லாம் கபடி விளையாடுறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சோ இப்படி இந்த பாடல்களின் மூலமாக, இது இப்படி புது பாட்டா தான் சரிதான், பழைய பாட்டா தான் சரிதான், சமூக மாற்றத்துக்கு இங்கதான் இப்படி பேசுறதுக்காக, பாடி அசத்துவதற்காக, திரைப்பட பாடல் சமூக மாற்றத்தை கொடுக்குதுன்னு சொல்றதுக்கு இந்த முதல் பாடகர் ஐயா மரியாதைக்குரிய கவிஞர் அஜித்குமார் ஐயா கிருஷ்ணகுமாரில இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இணையா பாடுறதுக்கு நம்ம வெளிப்புற முனைவர் கவிதாயினி பவானி திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு மேலும் உறுதுணையா இருக்கிறதுக்கு நம்ம ஈரோடு அம்மையார் மரியாதைக்குரிய முனைவர் அம்மா மீராம்மா அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிலைமை அம்மையார் வந்திருக்காங்க. இறுதியா இதே கட்டத்துல இருந்து திரைப்படத்தை தூக்கி நிறுத்தி பேசுறதுக்காக, பாடுறதுக்காக காரைக்கால்ல இருந்து பேராசிரியர் பெருமகனார் கணேசன் ஐயா வந்திருக்காங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா, ஆமா என்னைக்கா வந்துச்சு திரைப்படம்? இன்னைக்கு வந்துச்சு, இப்பதான் வந்துச்சு, அப்பையில இருந்தே எங்க ஆளுங்க பாடிக்கிட்டு இருக்கான், சும்மா கிடையாது. யாரோ ஒளி வாங்கி அணைத்து வைங்கன்னு போடுறாங்க, பாத்துங்க. என்னைக்கு வந்துச்சு? நாங்க ஆதி காலத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், சும்மா கிடையாது. புள்ளி போட்ட ரவுகாரி, புளியம்பு சேலக்காரி, பொழுதுருக்க போற வேலை பொண்ணுரங்கம் காணலைய, அண்ணக்கிளி ஒன்ன தேடுது. 6 மாசம் 1 வருஷம் அவரம்பு மேனி மாடுது. இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிற எங்கால அப்பவே இந்த கிராமிய பாடலை திரைப்பாடல் மூலமா கொண்டு வந்து சேர்த்தாரு. சாதாரண ஆளா? அன்னைக்குதான். அதனாலதான் என்னமோ தெரியல, நீங்க உலகம் ஃபுல்லா பெரிய ஆளா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக, பாடுறதுக்காக அம்மா அருளட்சுமி அம்மையார் புதுச்சேரியில இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இணையா நின்று பாக்குறதுக்கு முனைவர் அம்மா கோவையில இருந்து கீதா தயாளன் அம்மா இணையா வந்திருக்காங்க. மேலும் அவங்களோட பாடுறதுக்கு ஆசிரியர் பெருந்தகை மதிப்பெரும் முனைவர் இரா மணிகண்டன் ஐயா கடவுளில் இருந்து வந்திருப்பார் நினைக்கிறேன். நேரம் அவருக்கு பள்ளி பணி இருக்கு, வந்துட்டாரா? பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த அணியில இறுதியா பாடுறதுக்கு சேலன்னா சொல்லவே தெரியாது, முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க அழகா அவங்க அந்த கிராமிய ஒப்பனைகளோடு வரக்கூடிய ஒரு அழகியல் அங்க உண்டு. குழந்தைய தாளாட்டுறதா இருந்தாலும், பாடுறதா இருந்தாலும், நாத்து நாட்டு பாடுறதா இருந்தாலும் சரிதான். திருமதி ஓ அமுதா முருகையன் அம்மா வந்திருக்காங்க. அனைவரையும் இந்த நேரத்திலே வருக வருக என்று வாழ்த்தி வணங்குகிறேன். சிறப்பாக கொண்டு செல்லுங்கள், வாழ்க. இந்த இடத்துல ஒரு பெல் இருக்குது. இந்த பெல்லையும் இந்த செல்லு ஸ்டாண்டையும் எனக்கு ஐயா நமது தலைவர்கள் வாங்கி கொடுத்தாரு. பட்டிமன்றம் போகும்போதெல்லாம் எடுத்துட்டு போயா, இது அடி, அப்பதான் என் மக்கள் கரெக்டா காதுல விழுவும், இல்லைன்னா அது பாட்டு 3 நாள் வரைக்கும் பேசும், இந்த பெல்ல அடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அன்பு சார் கவிஞர் பெருமக்களே, இந்த பெல் அடிக்கிற சத்தம் விழுவும், அதுல இருந்து ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் எடுத்துக்கிட்டு நிறுத்திங்கோ. நன்றி, வணக்கம்.